ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த முன்னாடி இருக்கிற இலைகளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம தண்டை யூஸ் பண்ண மாட்டோம். அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டுகள்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லா சூப்பராக கமகமன்னு வாசம் இருக்குங்க. அது கூடவே இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இது நல்லா துண்டு துண்டாக நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் சாம்பாரில் இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் ஊற்றுனீங்கன்னா ரசத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு வாசனை வருங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கிட்டு இந்த தண்டை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். நம்ம எந்த யூஸஸும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பொருள் வாங்கிட்டு வந்ததாக கூட அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்ம இலைகள் மட்டுமே பயன்படுத்துகிறோம். இந்த தண்டை யாரும் பயன்படுத்துறதில்ல. நீங்கள் உரலில் நல்லா நசுக்கி இந்த ரசத்துலையுமே நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரசம் நல்லா வாசனை வரும். நல்லா கமகமன்னு சளி பிடிக்கவும் பிடிக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் புதினா வாங்கிட்டு வருவோம். அப்படியே வச்சுருவோம். கருப்பாயிட்டு அதை கசங்கி போய் வெளியே தான் தூக்கி போடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. எப்பவுமே புதினா வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா தண்ணி வடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து நம்ம அந்த தண்டு பகுதியெலாம் தூக்கி போட்டுடாதீங்க. நீங்கள் தோட்டம் இருந்துச்சுன்னா அங்கேயுமே நட்டு வச்சு சூப்பராக நல்லா தமன்னு வீட்லேயே இயற்கையாக நம்ம புதினா வளர்த்துக்கலாம். அப்படியே தோட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு வளர்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம வீட்டிலே புதினா நிறைய எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே நம்ம புதினா செய்கிறோம் அப்படின்னா அதுவும் கூட இஞ்சி நம்ம பூண்டு மிளகாய் புளியெலாம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கேரட்டோட கலர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக டார்க்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நல்லா இயற்கையான ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக 1 கிலோ 2 கிலோ கூட தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபி செய்யலாம். நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஈரமாக இருக்கிற இந்த சொதன்னு உப்பை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வீடு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொடி உப்புமே பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்கெலாம் செய்கிறதுக்கு அந்த பொடி உப்புமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக அந்த உப்பு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் நம்ம அரிசியை ஸ்டோர் பண்ணி மூட்டை கட்டி வச்சாலுமே சரி, பாருங்கள் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நானுமே அரிசி போட்டு தான் கல்லுப்பில் வச்சுருந்தேன். ஆனால் அந்த அரிசி என்ன பக்குவத்தில் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் அரிசி கல்லுப்பில் போட்டு வச்ச அரிசி எந்த அளவுக்கு சொதப்புன்னு இருக்குன்னு பாருங்கள். இது எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரக்கையோட உப்பு அள்ளி போடும்போது நம்ம கைகளில் இருக்கிற ஈரம் தான் அந்த உப்பை கீழே தண்ணி சொதன்னு ஆகுது. அதுக்கு நீங்கள் கையை நல்லா ட்ரையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பை அள்ளி போட பழகணும். இல்லை நான் கையால் தான் அள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை ரொம்ப ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. இப்போ நம்ம சால்ட் உப்பில் இருக்கிற அந்த அரிசியை பார்க்கலாங்க. இப்போ கையால் அள்ளி போட்டதுக்கும் நம்ம ஸ்பூனால் அள்ளி யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த சால்ட் உப்பில் இருந்த அரிசி எந்த அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா போட்ட மாதிரியே இருக்குது இந்த அரிசி பார்த்திங்களா. அது நம்ம ஸ்பூனால் யூஸ் பண்ணுறோம். அதனால் அதில் ஈரப்பதம் அதிகமாக இல்லை. அதனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அரிசி அந்த அளவுக்கு ஈரமாக இல்லை. ஆனால் கல்லுப்பில் போட்ட அந்த அரிசி மட்டும் ஈரப்பதமாக இருக்குது. அப்போ நம்ம கையில் இருக்கிற ஈரப்பதம் தான் அந்த அரிசியை இந்த அளவுக்கு வீணாக்கி வச்சிருக்கு பாருங்கள். நம்ம இந்த தவறை செய்யவே கூடாது. எப்பவுமே கைகளை நல்லா ஈரம் இல்லாத தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். கையால் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். அல்லது நீங்கள் ஸ்பூன் போட்டு நீங்கள் அந்த கல் உப்புலையுமே இந்த பொடி உப்புலையுமே யூஸ் பண்ணுங்கள். தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்த கல்லுப்பு நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே நீங்கள் பிடிச்சி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம புதுசாக உப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்லேருந்து நான் பாக்ஸ் எல்லாம் நல்லா கழுவி காய வச்சுட்டேன். நம்ம ஜாடி வாங்கலான்றது ஆசை தான். ஆனால் வாங்க முடியல. கூடி சீக்கிரம் வாங்கும்போது உங்களுக்கு வீடியோ நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டப்பாவில் தான் திரும்பவும் உப்பை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். அதை நல்லா காய வச்சுட்டேன். பழைய உப்பெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ நல்லா காய வச்சு கொஞ்சமாக அரிசி போட்டு இந்த மூட்டையை நல்லா சுருட்டி இல்லை ஒரு லப்பர் பேண்டை போட்டு நல்லா கட்டி திரும்பவும் நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கையால் யூஸ் பண்ணும்போது நம்ம கையை நல்லா துடைச்சிட்டு தான் யூஸ் பண்ணணும். நானுமே இனிமேல் அப்படி தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் அப்படி ஒரு வேளை இதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதையுமே நான் திரும்ப வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம உப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ணிடலாங்க. இப்போ அந்த உப்பு வாங்கிட்டு வரும்போதே உங்களுக்கு லைட்டாக ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கடாயில் லைட்டாக சூடு
சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இந்த டிப்புமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம உப்பு வந்து எப்பவும் வந்து ஈரப்பதமாக இருக்காது. அடுத்து வந்து நம்ம ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பொடி உப்பு வந்து அதுலேயுமே வந்து நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம். இருந்தாலுமே நம்ம சேஃப்டிக்காக போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்பூன் போட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நல்ல பழக்கமும் கூட. நமக்கு வந்து உப்புமே வந்து ஈரப்பதம் இல்லாமல் சேஃபாக அழகாக வந்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி விலைலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ₹10 ஆயிடுச்சு. இது வந்து 2 கிலோ கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள் வந்து வாங்குறது ரொம்ப மிச்சமாக இருக்கும். உங்களோட பணமும் வந்து சேவ் பண்ணலாம். நம்ம வந்து காய்கறிக்கு பதிலாக இந்த சீசன் டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்மளோட சித்தா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.